بسم الله الرحمن الرحيم. عن ابن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم: من لبس ثوب شهرة في الدنيا ألبسه الله ثوب مذلة يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. رواه أبو داود. صدق النبي صلى الله عليه وسلم. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் லபிஸ தௌப ஷுஹரத்தின் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் பிறருக்கு மத்தியில் பிரபலமாக தோன்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் சௌப ஷுஹரத்தின், பிரபல்யத்தின் ஆடையை எவர் அணிவாரோ அல்பஸஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் சௌப மதல்லத்தின், இழிவின் ஆடையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு போர்த்துவான், அணிவிப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப தெளிவாக இதில் விளக்கம் சொல்றதுக்கு உண்டான தேவைகளே இல்லை. ரொம்ப அருமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க: சௌப ஷுஹரத்தின், பிரபல்ய ஆடையை எவர் அணிவாரோ, மற்றவர்களுக்கு மத்தியில் நாம் பிரபல்யமாக தெரியணும், நம்ம போனாலே நம்மளை தான் எல்லாரும் பார்க்கணும், இந்த எண்ணத்தோடு நாம் அணியக்கூடிய ஆடை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சௌப ஷுஹரத்தின் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஹதீஸினுடைய வாசகம். இப்போ பிறர் நம்மளை நோக்க வேண்டும், நம்மளை ஒரு கூட்டத்திலேயே நாம தனியாக தெரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அணியக்கூடிய ஆடைகள் அது கியாமத் நாளில் எப்படி நமக்காக வேண்டி மாறும் அப்படின்னு சொன்னால் சௌப மதல்லத்தின், இழிவின் ஆடையாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா அதனை நமக்கு மாற்றி தருவான் அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால நாம ஆடைகள் அணியும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக்கணும். எப்படி? ஆடைகளே இல்லாமல் எத்தனையோ நபர்கள் என்ன செய்யறாங்க, மேலே மறைச்சா கீழே மறைக்க முடியல, கீழே மறைச்சா மேலே மறைக்க முடியாத அளவிற்கு உண்டான ஆடைகள் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ நபர்கள் இன்றும் துனியால வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் காசா போன்ற நாடுகள்ல ரொம்ப அழுக்க ஆடைகளை துவைக்கிற கூட தண்ணி வசதி இல்லாம ரொம்ப அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த சிறு பிள்ளைகள் உட்பட எல்லாரும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? ட்ரெஸ்ஸே கிடையாது அங்கெல்லாம். அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறதுக்கு மத்தியில் நமக்கு எல்லாம் இந்த ஆடையாவது கொடுத்துருக்கிறானேங்கிற அந்த நன்றி உணர்வோடு நாம் என்ன செய்யணும், ஆடைகளை அணியணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணியும் பொழுது இப்படி துஆ சொல்லி தருவாங்க: அல்ஹம்துலில்லாஹி அல்லதி. அதை ஆரம்பிக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வாங்க, ரப்பே எல்லா புகழும் ஒருவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லணுமா. அந்த எப்படிப்பட்ட அல்லாஹ்? கசானி மாஉவாரி பிஹி ஔரதி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாத்தி. என்னுடைய இந்த ஹயாத்தில், இந்த நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்னுடைய ஆடையை, என்னுடைய ஔரத்தை மறைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தானே, என்னுடைய மறைவிடங்களை மறைப்பதற்காக வேண்டி எனக்கு கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்னு சொல்லி வரிசையாக அல்லாஹை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்போ ரப்ப நாம் நினைச்சு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சாதனமாக நம்மளுடைய ஆடைகளை, அணிகலன்களை நாம் ஆக்கி கொள்ளணும். நாம் போட்டிருக்கக்கூடிய பிரைஸ்லைட்டை பார்த்த உடனே எல்லோரும் எப்படி நினைக்கணும், ரொம்ப எவ்வளவு காஸ்ட்லி போட்டிருக்காரு, எவ்வளோ பிளாட்டினத்தில் மோதிரம் போட்டிருக்காரு அப்படின்னு நாம் பிரபல்யத்திற்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அணிகலன்களை நாம் அணிகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரைஸ்லைட்டு போடலான்னு நினைச்சிறாங்க. அதுக்காண்டி இன்னைக்கு நம்ம வாலிபர்களுக்கு மத்தியில் தவறான ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, பிரைஸ் லைட் போட்டுக்கிடலாம், அதுலேயும் வெள்ளியில் போட்டுக்கிடலான்னு ஏதோ ஒரு மாயை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு மத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது தவறான ஒரு விளக்கம், நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கணும்.
ஒரு மோதிர அளவுக்கு உண்டான வெள்ளியை விட நம்மளுடைய ஆண்களுடைய உடம்பில் வெள்ளி அதிகமாக இருக்குமே ஆனால் அது நரகத்திற்கு உண்டானது அப்படிங்கிறத நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அது இன்றைய ஆய்வின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு அது தங்கமானாலும் சரி வெள்ளியானாலும் சரி ஆண்களுடைய உடம்புல இருந்தால் அது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கான் இன்றைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதனால வெள்ளிலாம் போட்டுக்கிடலாம், நம்ம மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கழுத்துகள்லையோ கைகள்லையோ கழுத்தில் செயினை பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவிற்கு உண்டான கணத்தில் பசங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. கையில் போட்டிருக்கக்கூடிய பிரைஸ்லைட்டை பார்த்தோன்னு சொன்னால் 1/2 கிலோ இருக்கும் போல அவ்வளவு கனமான பிரைஸ்லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதி இல்லாத விஷயம்னா அது குழந்தையா இருந்தாலும் போடக்கூடாது தான். புரியுதுங்களா? ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னா குழந்தையாக இருந்தா சில அழகுக்கு போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, கொலுசை மாட்டி விடுறாங்க, அதே மாதிரி கழுத்துல செயினை போட்டு விடுறாங்க, அதே மாதிரி கையில பிரேஸ்லைட்டை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை வாங்கி போடுறாங்க. அதாவது வெள்ளி கூடும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இப்படி தவறான ஒரு புரிதல்ல எப்படி கொண்டு போய் விட்டுச்சுன்னு தெரியல. இது மார்க்கத்துல தடையான ஒரு விஷயம்தான். சில கவனிச்சுக்கிடலாமா இந்த விஷயத்த? வெள்ளியினுடைய விஷயத்தையும் நாம கவனிக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதுலேயும் பாருங்க நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, மற்ற பிள்ளைகளோட என் பிள்ளைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கும் போது அதுவும் கூடாம போயிடும். வெள்ளியே கூடாது, அதுல இந்த எண்ணத்துல நாம் அணிவது அது சுத்தமாக கூடாதுங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். யார் பிரபல்யத்தின் ஆடையை அணிகலன்களை அணிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய நாளையில் மதல்லத்தினுடைய ஆடை அணிகலன்களை அணிவிக்கிறான்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.